பிரைஸ் தி லார்ட். இந்த மார்ச் மாதத்தில் 20ஆம் தேதி ஆகிய இந்த வியாழக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 12 verse 9. உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? நம்முடைய அன்பு எப்படி இருக்க வேண்டுமா? மாயமற்றதாய் இருக்க வேண்டும். மாய்மாலம் இல்லாத ஒரு அன்பாக இருக்க வேண்டும். மாய்மாலம்னா என்னது? அன்பாக இருக்கிறது மாதிரி நடிக்கிறது இல்லையா? அதை தானே நம்ம மாய்மாலம் என்று சொல்லுகிறோம். இங்கிலீஷில் do not pretend to love, really love அப்படின்னு சொல்லி வாசித்தோம். ப்ரிட்டெண்ட் பண்ணக்கூடாது, நடிக்கக்கூடாது. இன்றைக்கி நடிகர்கள் நடிகைகளை நம்ம பார்க்குறோம். அவங்க ஒரு கேரக்டர் என்ன செய்கிறாங்க? நடிக்கிறாங்க. அவங்க அந்த கேரக்டராக மாறி அந்த கேரக்டர் அந்த டைமில் மட்டும் அவங்க அப்படியாக இருப்பார்கள். அதற்கு பிறகு அவங்களுடைய நேச்சர் மாறிவிடும். அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. விசேஷமாக நம்முடைய அன்பு அப்படி இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுடைய அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. நம்ம எல்லாரையும் அன்பாய் பார்க்க வேண்டும். இந்த பைபிளை எசன்ஸ் ஆஃப் த பைபிள் அப்படின்னு சொன்னால் ஜெனசிஸ்லேருந்து ரெவலேஷன் வரைக்கும் தேவனுடைய அன்பு இந்த எல்லா வேத புஸ்தகத்திலையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. தேவன் எவ்வளோ தூரம் நம்மளை நேசிக்கிறாங்கன்றதை பார்க்க முடிகிறது. அப்போது ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் அநேக கற்பனைகள், அநேக நியாய பிரமாணங்களை கர்த்தர் கொடுத்திருந்தார். மோசேக்கு ஆண்டவர் 10 கட்டளையை கொடுத்திருந்தார் இல்லையா? ஆனால் ஜீசஸ் என்ன செய்தாங்க? எல்லாவற்றையும் 2 பிரதான ராஜரீக பிரமாணம் என்று சொல்லி 2 கற்பனையாய் கர்த்தர் மாற்றினார். அந்த 2 கற்பனை என்னது? முதலாவது நம்ம தேவனிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூற வேண்டும். 2வது கற்பனை என்னது? உன்னை நீ நேசிக்கிறது போல உன்னுடைய பிறனையும் நேசிக்க வேண்டும். என்கிட்ட நான் எவ்வளோ அன்பாக இருக்கிறேனோ, என் பிள்ளைங்கக்கிட்ட, என் குடும்பத்தில் நான் எப்படி இருக்கிறேனோ அதே மாதிரி நீ மற்றவர்களையும் நேசிக்க வேண்டும். ஆண்டவர் இப்படி எல்லா கற்பனையையும் இந்த 2 கற்பனையில் அப்படியே ஆண்டவர் அடக்கி வைத்து விட்டார். ஒரு கேப்சியூல் மாதிரி ஆண்டவர் அதை அடக்கி வைத்து விட்டார். இப்போ அன்புன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஜீசஸ் இந்த உலகத்தில் வந்தப்போ எல்லாரிடத்துலையும் அவர் எவ்வளோ அன்பாக இருந்தார். ஆண்டவருடைய அன்பு பாரபட்சமில்லாத ஒரு அன்பு, அளவில்லாத அன்பு, எதையும் எதிர்பார்க்காம ஆண்டவர் அன்பு செய்தாங்க. இன்றைக்கி நம்மளுடைய அன்பு எப்படி இருக்குது பிரியமானவர்களே? மாய்மாலமான ஒரு அன்பாக இருக்கிறதா? ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், உன்னுடைய அன்பு மாயமற்றதாக இருக்க வேண்டும். பணம் இருந்துச்சுன்னா அவங்கள அன்பு செய்கிறது, இல்லை அவங்ககிட்டருந்து ஏதாவது ஒரு ஆதாயம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்காக அன்பு செய்கிறது, அப்படிப்பட்ட அன்பு நமக்கு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இருதயபூர்வமாக எல்லாரையும் நம்ம நேசிக்க வேண்டும். ஒரு முகத்திரையை போட்டுக்கொண்டு நம்ம அன்பு செய்யக்கூடாது. சிலரை மாத்திரம் நேசிக்கிறது, அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. இன்றைக்கி அன்பாக இருந்துட்டு நாளைக்கு கோவப்படுறது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எப்போவுமே நம்ம அன்பாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதைத்தான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த 12ஆம் ரோமர் 12ல் விசேஷமாக இந்த 9 வசனத்திலிருந்து 21 வசனங்கள் வரைக்கும் பவுல் அப்போஸ்தலர் எழுதும்போது அவர் எப்படி அதை சம்மரைஸ் பண்ணி எழுதுகிறார்னா, கிறிஸ்தவ வாழ்க்கைக்குரிய ஒழுங்குமுறைகள் அப்படின்னு சொல்கிறார். கிறிஸ்டியன், நான் ஒரு கிறிஸ்தவள் அப்படின்னு சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில் சில ஒழுங்குமுறைகள் இருக்க வேண்டும். அதில் முதலாவது அவர் எழுதுகிறார், அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. ஆஸ் அ கிறிஸ்டியன் என்னுடைய அன்பு மாயமற்றதாக இருக்கணும். எல்லாரையும் நான் அன்பு செய்ய வேண்டும். கிறிஸ்தவர்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கே எப்படி? லவ் இல்லையா? மற்றவங்கள விட கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அவங்க நல்லா நேசிப்பாங்க, அவங்க உதவி செய்வாங்க, அவங்க உண்மையாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு சாட்சி இன்றைக்கி எல்லா இடத்துலையும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய அன்பு மாயமற்றதாக இருக்க வேண்டும். தீமையை வெறுக்க வேண்டும், நன்மையை பற்றி கொள்ளும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. அப்படி தானே? எல்லா இடத்துலையும் நன்மையும் காணப்படுது, தீமையும். ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்திங்கன்னா சில நேரத்தில் ஒரே தீமையாக இருக்குதே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நன்மையும் இருக்குது.
இல்லையா? எல்லா இடத்துலையும் ஒரு மனிதன் இடத்துல தீமையும் இருக்குது, நன்மையும் இருக்குது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ தீமையை வெறுத்து விடு, நன்மையை பற்றிக்கொள். அல்லேலூயா. நன்மையை என்ன செய்யணுமா? நம்ம பற்றிக்கொள்ள வேண்டுமா? தீமையை நம்ம வெறுக்க வேண்டும். யாராக இருந்தாலும், எந்த பர்டிகுலர் ஜனங்களாக இருந்தாலும், அவங்க கூட வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், அவங்களுடைய நெய்பர்ஸாக இருக்கலாம், அவங்க ஆண்டவரை அறியாதவர்களாக கூட இருக்கலாம், அவங்ககிட்ட நிறைய தீமை இருக்கலாம். ஆனால் அவங்ககிட்ட என்ன நன்மை இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? சில நேரத்தில் பாருங்கள், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் கூட எவ்வளோ பயபக்தியாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது ஒரு நன்மை தானே. அதையே நம்ம பற்றி கொள்ளக்கூடாது. நம்ம ஆண்டவர்கிட்ட அவ்வளோ பயபக்தியாக இருக்கிறோமா? அவங்கள பார்த்திங்கன்னா அவ்வளோ பயபக்தியாக அவங்க போய் செய்கிற காரியங்களை பார்க்குறோம். இன்றைக்கி நம்மக்கிட்ட ரொம்ப ஒரு சலிப்புத்தன்மை வந்துடுது. ரொம்ப எல்லாத்தையும் ரொம்ப அசால்ட்டாக நினைக்கிற ஒரு தன்மை நமக்கு வந்துருச்சு. அப்போ அவங்ககிட்ட இருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோம்? எனக்கு அந்த பயபக்தி வேணும். ஆண்டவரே, நான் உண்மையான தேவனை ஆராதிக்கிறேன், எனக்குள்ளே அந்த பயமும் இருக்கணும், பக்தியும் இருக்கணும் அப்படின்னு நம்ம அவங்ககிட்டேருந்து லேர்ன் பண்ணுறோம். சிலருக்கு பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி எல்லா வீடை நீட்டாக வைக்கிறது, டைமை கரெக்டாக மேனேஜ் பண்ணுறது, இதுக்கு இந்த டைமில் இதை பண்ணணும் அதை பண்ணணும், நல்லா ப்ரீ பிளான் பண்ணி சில காரியங்களை செய்வாங்க. அப்போ அவங்ககிட்டேருந்து நம்ம அந்த நன்மை என்ன செய்யலாம்? நம்ம பற்றி கொள்ளலாம், நம்ம அதை கடைப்பிடிக்க முடியும். இப்போ எல்லாரிடத்துலையும் தீமையை நம்ம பார்க்கும்போது அதை வெறுத்து விட வேண்டும். ஆனால் ஒருத்தர்கிட்ட நன்மையை பார்க்கும் பொழுது அதை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அதை நான் லேர்ன் பண்ணிக்கிறேன். அவங்ககிட்ட இருந்து இதை நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம், இவங்ககிட்ட இருந்து இதை லேர்ன் பண்ணிக்கலாம். தீமையை பார்க்குறோமா, அதை வெறுத்து விட வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகிறார். அல்லேலூயா. ரோமர் 12:9 உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி ப்ரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபம் பண்ணுவோமா?